முன்னொரு காலத்துல ஒரு அழகான பசுமையான கிராமம் ஒன்று இருந்தது. அதிகாலை வேளையில் மக்கள் எல்லோரும் தத்தம் தொழிலுக்காக உற்சாகமாக சென்று கொண்டிருந்தனர். அந்த ஊரில் ஒரு மளிகை கடை வியாபாரி ஒருவன் இருந்தான். அவன் சரியான கஞ்சன். அவன் தன் கடையில் வேலை செய்ய ஒரு முட்டாளை வைத்திருந்தான். ஒரு நாள் அவனை அழைத்து, நம் வண்டியை எடுத்துக்கொண்டு பனங்காட்டுக்கு போ. அங்கே நிறைய பேர் பனைமரம் வெட்டி வண்டியில் ஏற்றிக் கொண்டு இருப்பார்கள். நீயும் பனைமரம் வெட்டி வண்டியில் ஏற்றிக் கொண்டு வா. சரிங்க முதலாளி. முதலாளி சொன்னவாறே அந்த வேலைக்காரனும் வண்டியை எடுத்துக்கொண்டு பனைமரங்களை வெட்ட பனங்காட்டுக்கு சென்றான். பனங்காட்டுக்கு வந்து சேர்ந்தான் அந்த வேலைக்காரன். அங்கு சிலர் மரங்களை வெட்டிக் கொண்டே இருந்தனர். இன்னும் சிலர் வெட்டிய பனைமரங்களை கஷ்டப்பட்டு தூக்கி வண்டியில் ஏற்றிக் கொண்டே இருந்தனர். இதைக் கண்ட அந்த வேலைக்காரன் சிரித்தான். என்ன இவர்கள் முட்டாள்களாக இருக்கின்றனர். மரம் வெட்டும்போதே அதற்கு கீழே வண்டியை வைத்தால் மரம் அதில் சரியாக விழும். வீணாக ஒரு முளை வெட்டி அதை திரும்பவும் வண்டியில் ஏற்ற வேண்டும். என் வேலையை இவர்கள் கண் முன்னாலேயே செய்து காட்டி நான் எத்தகைய அறிவாளி என்பதை இப்போதே புரிய வைக்கிறேன். இவ்வாறு கூறிக்கொண்டு மரத்தினடியில் வண்டியை நிறுத்தி மரத்தை வெட்டினாள். சிறிது நேரம் கழித்து மரம் வண்டியில் விழுந்தது. வண்டி சுக்குநூறாக உடைந்தது. இதை அறிந்த அவன் முதலாளி அவனை அழைத்து திட்டினான். என்ன ஒரு முட்டாள்தனமான வேலை செய்திருக்கிறாய். யாராவது வண்டியை மரத்தின் கீழ் வைத்து மரத்தை வெட்டுவார்களா? முட்டாள், முட்டாள். நான் சரியாகத்தான் செய்தேன் முதலாளி. வண்டிதான் பலமாக இல்லை, அதான் உடைந்து விட்டது. ஆம், நீ சரியாகத்தான் செய்திருப்பாய். கதை சொல்லாமல் வேலையை கவனி. சில நாள் கழித்து திடீரென அந்த ஊரில் மண்ணெண்ணெய் பஞ்சம் ஏற்பட்டது. என்ன தம்பி, எங்கேயும் மண்ணெண்ணெய் இல்லையாமே? காலையிலிருந்து தேடி பார்த்துட்டேன், எந்த கடையிலையும் மண்ணெண்ணெய் இல்ல. ஆமாக்கா, எங்கேயும் மண்ணெண்ணெய் இல்லையா? உலக சந்தையில மசகு எண்ணெய்க்கு விலை ஏறிட்டான். ஓரிரு நாட்கள்ல மண்ணெண்ணெய் நெருப்பு விலை விற்கும் பாருங்க. இதை அறிந்த அந்த வியாபாரி ஒரு யோசனை செய்கிறான். நம்மிடம் இருக்கும் அந்த 20 மண்ணெண்ணெய் பீப்பாய்களையும் பதுக்கி வைத்தால் நிறைய லாபம் கிடைக்கும். அப்போது அவன் தன் வேலைக்காரனை அழைத்த, நம்மிடம் இருக்கும் அந்த 20 மண்ணெண்ணெய் பீப்பாய்களையும் இன்றிரவு தோட்டத்தில் புதைத்து வை. யாருக்கும் தெரியக்கூடாது. சரிங்க முதலாளி. முதலாளி சொன்னபடியே அந்த வேலைக்காரன் அன்று இரவு வேலையை செய்ய ஆரம்பித்தான். ஐயோ, என்ன கணக்கணக்குது! இத தூக்க 4 பேர் வேணும் போலையே. மண்ணெண்ணெயெல்லாம் ஏன் முதலாளி புதைக்க சொல்றாரு? முதலாளி ஏதோ மண்ணெண்ணெய் விவசாயம் செய்ய போறாரு போல. மண்ணெண்ணெய் தட்டுப்பாடு ஏற்பட்டதால மண்ணெண்ணெய் விவசாயம் செய்து எல்லாருக்கும் கொடுக்க போறாரு போல. முதலாளி மண்ணெண்ணெயெல்லாம் புதைக்க சொன்னாரு. வெற்று பீப்பா எல்லாம் என்ன செய்யணும் என்று சொல்லலையே. முதலாளி, மண்ணெண்ணெயெல்லாம் புதைச்சிட்டேன். வெற்று பீப்பாயெல்லாம் என்ன செய்யணும் என்று சொன்னீங்கண்டா அதையும் கையோட செஞ்சிருவேன். என்னது, மண்ணெண்ணெயெல்லாம் புதைச்சிட்டியா? அடே முட்டாள், உன்னை மண்ணெண்ணெய மட்டுமாடா புதைக்க சொன்ன? பீப்பாயோட தானடா புதைக்க சொன்ன? முட்டாள், முட்டாள். அதை நீங்க விளக்கமா சொல்றதானே முதலாளி. நீங்க மண்ணெண்ணெய புதைக்க சொன்னீங்க, அதான் நான் மண்ணெண்ணெய மட்டும் புதைச்சிட்டு வந்தேன். போடா முட்டாள், உன்னையெல்லாம் வேலையில வச்சுட்டு இருந்தா நான் பிச்சை தாண்டா எடுக்கணும். முட்டாள், முட்டாள், எங்கேயாவது போய் தொலை, இந்த பக்கம் வந்துராத என்று அந்த முதலாளி அந்த முட்டாள் தொழிலாளியை அடித்தே துரத்தினான்.